Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம பாறை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த குழம்புக்கு இன்னைக்கு நான் வந்து தேங்காய் யூஸ் பண்ண போறது இல்ல. தேங்காய் இல்லாம அரைச்சு விட்ட மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு இங்க நான் பாறை மீனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 1.5 கிலோ மீன் இருக்கும். இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் இந்த மாதிரி அரைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிளேட்ல இருக்கிற வெங்காயம் தக்காளி நான் அரைச்சு ஒரு பேஸ்டா அரைச்சுக்க போறேன். இந்த பிளேட்ல இருக்கிற சின்ன வெங்காயமும் தக்காளியும் நம்ம இந்த குழம்புக்கு வதக்கி விட்டுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கலந்து ஒரு 2 தக்காளி போட்டு அரைச்சு இது நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு பேனில் மீன் குழம்பு செய்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அரைக்கிறதுக்கு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல் நல்லா இடித்து அதையும் இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறமா புளி தண்ணியை சேர்த்துடலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றப்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்ப பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இது கொதிக்கணும். குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வெளியே வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பாறை மீனை உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட அரைச்சி விட்ட பாறை மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செட்டிநாடு வஞ்சர மீன் குழம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.